Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. சுத்தமான சூழல் சுகமான வாழ்விற்கு வித்திடுகின்றது. மக்களின் பொறுப்பேற்ற நடவடிக்கைகளினால் சூழல் மாசடைகின்றமை தொடர்பிலும் அதனால் அவர்களே பாதிக்கப்படுகின்றமை தொடர்பிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆறு அசுத்தமடைந்துள்ளதால் ஒரு கிராமத்தின் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பான கதையே இது. தோனா ஆறு சாய்ந்தமிர்து கிராமத்தின் ஊடாக செல்லும் இந்த ஆறு தற்போது அசுத்தமடைந்துள்ளது. தோனா ஆற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் மக்களும் அதிகாரிகளும் ஆர்வம் செலுத்தாமை கவலைக்குரிய விடயமாகும். ஒரு சிலரின் இந்த பொறுப்பேற்ற நடவடிக்கையினால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் பெறவும் அபாயம் உள்ளதாகவும் ஆற்றை சூழவுள்ள பிரதேசத்தில் வாழும் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். நாய் அடிச்சு போறா, இவ்வளவு பூனி அடிச்சு போறா, வெடிச்சு எடுத்து நாத்தம் குடியிருக்கேன். எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் எங்களை சுவாசிக்கிற காத்து நாத்த காத்த சுவாச்சு பிள்ளைகளுக்கு ஒரே நோய் நொடியும். நன்னீர் மீன்பிடியை ஜீவனோபாய தொழிலாக மேற்கொள்வோரும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். மீனை பிடிப்பதற்காக தோனா ஆற்றில் விரிக்கப்படும் வலைகளில் மீனுக்கு பதிலாக குப்பைகள் மற்றும் கழிவுகளை சிக்குவதாகவும் மீனவர்கள் கூறுகின்றனர். இந்த மக்கள் இந்த குப்பை போடுறதால இந்த மக்கள் இந்த மீனை பிடிக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டப்படி நாங்கள் இதில் 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட நாங்கள் இந்த முறை மீன் பிடிச்சிருக்கோம். இந்த குப்பை போட்டதால் எங்களுக்கு பிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை வழிசாக்கி தந்தால் இந்த ஊரில் உள்ள மக்கள் நாங்கள் அங்கே போகவே இதிலே பிடிச்சி நாங்கள் இந்த மக்களுக்கு கொடுத்து நாங்கள் பிரச்சனைப்படுத்துவோம். சாய்ந்தமிர்து கிராமத்தை ஊடறுத்து செல்லும் தோனா ஆற்றை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தும் நடவடிக்கைகளை கல்முனை மாநகர சபை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நன்னீராக்கி அதன் மூலமாக மீன் வளர்ப்புகளை கொண்டு எத்தனையோ பேருக்கு தொழில் பெற்றுக் தரக்கூடிய ஒரு தோனாவாக இது அமைகின்றது. நல்ல சுகாதாரம் உள்ள மக்களாக ஆக்குவதற்கு இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் ஆற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வது தொடர்பில் ஆர்வம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். தோனா ஆறு அழகாகவும் சுத்தமாகவும் பேணப்பட்டால் நன்னீர் மீன்பிடித்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதோடு மக்கள் இயற்கை அழகுடன் தமது பொழுதினை கழிப்பதற்கு சந்தர்ப்பம் உருவாகும். தோனா ஆறு சுத்தப்படுத்தப்பட்டு அழகுபடுத்தப்படும் நாள் விரைவில் மலர வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாக உள்ளது.